இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயின்மே நான் தான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதே டைம்க்கு ஹீரோவுமே அங்கே வருவான். ஹீரோ பார்த்தோன்னே அந்த பொண்ணுங்களுமே ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஹீரோவுமே நீ ஏன் அந்த மாதிரி சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே கேட்பான். அதை கேட்டுட்டு ஹீரோனிக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இவன் இப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோமே ஹீரோனி கிட்ட வந்துட்டு நான் நினைச்சேன் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கலையோன்னு நினைச்சேன். ஏன்னா அன்னைக்கு நான் சொல்றப்போ நீ எந்த பதிலுமே சொல்ல, எஸ் ஆர் நோ எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. நீ இன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அப்போ நீயும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து நானும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டுட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். அப்போ ஹீரோமே சரி வா இதை நம்ம டெலிவரி பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னைக்கு டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போவான். அப்போ அந்த பொண்ணுங்கிட்டையுமே சொல்லுவான், போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே ஹீரோனி அங்கேருந்து கூட்டிட்டு போவான். இவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வருவாங்க. அங்கே வந்துட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு இங்கே வீட்டுக்கு தான் வருவாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு தான். அங்கே வந்துட்டு ஹீரோவுமே ஹீரோயினிக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு அதை எடுத்து வச்சுட்டு சரி வா சாப்பிட்லான்னு சொல்லி ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட போவாங்க. அப்போ ஹீரோவுமே சொல்லுவான், நம்ம ரெண்டு பேருமே இப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால் அப்படின்ற மாதிரி சொல்ல வருவான். அதுக்குள்ளே ஹீரோயினிக்கு கால் வந்துடும். அவங்க அம்மா கிட்ட தான். அவங்க அம்மாவுமே எங்கே இருக்க, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எப்போ வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மா இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா, அந்த வந்துடுவேன், கொஞ்ச நேரத்தில் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க அம்மாவே சரி ஓகே சீக்கிரம் வீட்டுக்கு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனையுமே கட் பண்ணிடுவாங்க. அப்போ ஹீரோயின்மே ஃபோனெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஹீரோக்கிட்டமே கேட்பாங்க, என்னமோ சொல்ல வந்தியே, என்ன சொல்ல வந்த அப்படின்றப்போ ஹீரோமே சொல்லுவான், இல்லை நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இனிமேல் டெய்லி காலையில் மார்னிங்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயின்மே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே இங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. இங்கே ஹீரோயின்மே வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க அம்மா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோயினியை பார்க்க ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். அப்போ அவங்க அம்மாவுமே கேட்பாங்க, உனக்கு என்ன டயர்டாக எதுவும் இல்லையா அப்படின்றப்போ ஏம்மா எனக்கு டயர்டாலாம் இல்லையே, நல்லா தான் இருக்கேன் அப்படின்றப்போ இல்லை வெளியெல்லாம் போய் சுற்றிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு ஃபுல்லாகவே அலைஞ்சிருக்கேன், உனக்கு டயர்டா இல்லையா அப்படின்றப்போ அம்மா நீ என்ன கேட்குற, எனக்கு டயர்டாலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே ஓகே எனக்கு புரியுது புரியுது, ஹீரோ ரொம்ப நல்ல பையன்தான், அதனால நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கான், அதே போல் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கான், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சால் கூட நீ தூரமாக போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புலே தான் போய் இருப்பேன், அதனால அடிக்கடி உன்னை பார்த்துக்கலாம், அதனால எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அம்மா அதுக்குள்ளே கல்யாணமா, அம்மா இப்போ தான் நாங்கள் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அப்படின்றப்போ ஆமாம் கடைசியில் எங்கே வந்து நிற்கும், கல்யாணத்தில் தானே வந்து நிற்கும், அதனால் இப்போமே பேசிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்றப்போ அம்மா இப்போ மேலே நான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே சரிம்மா அந்த எக்ஸாம் என்னாச்சு, அதை பற்றி ஏதாவது பார்த்தியா, பாஸ் ஆனியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ இல்லைப்பா நான் இன்னும் அதை செக் பண்ணல, செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே இங்கேருந்து கிளம்பி அவளோட பெட்ரூமுக்கு தான் வருவா. அங்கே வந்துட்டு இவன் வந்துட்டு ஃபாரினில் போய் படிக்கணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம் போட்டிருப்பாள். அதுக்கு ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்லி பார்ப்பா. பார்த்தா பாஸ் ஆகிருப்பா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஐயோ பாஸ் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவா. இன்னும் 2-3 நாளில் இவளுக்கு இன்டர்வியூ இருக்கும். அதை பார்த்தோன்னே இன்டர்வியூவில் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபாரினில் போய் படிக்கலாம், இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு நான் ஃபாரினில் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உடனே ஹீரோ பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம் நம்ம ஃபாரின் போயிட்டா ஹீரோ விட்டு பிரிஞ்சு போயிடுவோமே, அப்போ ஹீரோவும் நானும் தனித்தனியாக ஆகிடுவோமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு இவளோட கிளாஸ்மேட்டிட்ட இருந்துமே கால் வரும். அப்போ அவனுமே கேட்பான், ஃப்ரீயாக இருக்கியா, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்போ இவளுமே இவள் லவ் பண்ணுற விஷயத்தையும் இந்த பாஸ் ஆன விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கியா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவனுமே இல்லை நான் கொஞ்சம் ட்ரைனிங்கில் இருக்கேன் அப்படின்றப்போ சரி நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியா சொல்லு, அப்போ உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவா. அவள் கட் பண்ண உடனே ஹீரோவுமே கால் பண்ணியிருப்பான். ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே அங்கே பால்கனிக்கு தான் வருவா. பார்த்தா ஹீரோ அவனோட பால்கனிலேருந்து இங்கே ஹீரோனியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தரை பார்த்துக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே தூங்க வந்துடுவாங்க. மறுநாள் காலைல கண்ணை விழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஹீரோ உட்காந்துட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே இவளுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். என்னது நீ எப்படி என்னோட வீட்டுக்குள்ளே வந்து அப்படின்றப்போ உங்கள் அம்மா அப்பா வேற நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் பால்கனி வழியாக தான் வந்தேன் அப்படின்றப்போ என்னது இது வழியாக தான் வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி எதுக்கு வந்த அப்படின்றப்போ நீ தான் நைட்டு சொன்னல எப்போதுமே காலையில் எந்திக்கிறப்போ உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னல, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவளுக்குமே சந்தோஷமா இருக்கும். உடனே ஹீரோ போய் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அதே டைமுக்கு ஹீரோயினோட அம்மாவுமே அங்கே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுவாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கே வெக்க வந்துடும். என்னடா இது தெரியாமல் உள்ளே வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவங்க அம்மாவுமே சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் கீழே இருக்குது சாப்பிட வாங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கீழே போயிடுவாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவங்க அம்மா அமைதியாக வெக்கப்பட்டுட்டே போயிடுவாங்க. இங்கே ஹீரோயினிக்கு அவங்க அம்மா வந்துட்டு போனதுக்கு அடுத்து ஐயோ நம்ம அம்மா வேற நம்மளை பார்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவளுமே போர்வை இழுத்து போத்திட்டு படுத்துட்டு இருப்பா. ஹீரோமே சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவான். இங்கே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கிள் ஆண்டி குட் மார்னிங், நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே அங்கேருந்து போவான்.
இவங்க அப்பாவுக்கு தெரியவே செய்யாது ஹீரோ வந்த விஷயமே. அவங்க அப்பா வீட்டுக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போனதுக்கு அடுத்து தான் தெரியும் இவன் எப்போ வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்றப்போ, அவன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அம்மாவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்த ஹீரோயினுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே இறங்கி வருவாங்க. இவங்க அப்பாவுமே அவளுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுமே சொல்லுவா, அப்பா நான் அதில் பாஸ் ஆயிட்டேன், இன்னும் 2-3 நாள் இன்டர்வியூ இருக்கு, இன்டர்வியூல மட்டும் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா நான் ஃபாரின்ல போய் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆனா ரொம்ப சோகமாவே சொல்லிட்டு இருப்பா. அதை பார்த்து அவங்க அப்பாவுமே, என்னம்மா இந்த எக்ஸாமுக்காக தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், ஆனா அதை ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்கியே என்னாச்சு அப்படின்றப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்னங்க உங்களுக்கு புரியலையா, ஹீரோ விட்டு கொஞ்ச நாள் தனியா இருக்கணுமே ரொம்ப ஃபீல் பண்றான் நம்ம குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பத்திலாம் யோசிக்காதமா, ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணு, அதுக்கடுத்து ஏதாவது பண்ணலாம், நம்ம அதை பத்தி யோசிப்போம், இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் யோசிக்காத, அப்பா அம்மாவும் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லுவாங்க. ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிம்மா இன்னைக்கு மதியம் ஹீரோவை நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயினுமே அப்பா எதுக்கு அப்படின்னப்போ, கூட்டிட்டு வாமா எங்களுக்கும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அதனால கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி எடுத்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக போவாங்க. இன்னைக்கு மதியம் என்னோட வீட்டுக்கு நீ சாப்பிட வரணும், என் அம்மா அப்பா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ரொம்ப கூச்சப்பட்டே சொல்லிட்டு இருப்பா. ஹீரோவுமே சரி ஓகே நான் வரேன், இதுல என்ன இருக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டு அப்பமும் ஹீரோயினை பிடிச்சி ஒரு கிஸ் அடிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின்மே ஐயோ எங்க அம்மா வேற இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா. ஆனா அவங்க அம்மா அங்க இருக்க மாட்டாங்க. சரி மறந்துடாம வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே போயிடுவாங்க. ஹீரோமே பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு கையில ஒரு பொக்கையும் அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு வருவான். இங்க ஹீரோயினி பார்த்தா அப்பதான் பல் துலக்கிக்கிட்டே இருப்பா. அப்ப அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, உன்னை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க வெளியே வா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவளுமே பல்ல துலக்கிக்கிட்டே வெளியே வருவா. பார்த்தா ஹீரோ தான் வந்திருப்பான். என்னடா ஹீரோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா பல்லு துலக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருப்பா. எப்பா நீங்க முதல்ல சொல்ல மாட்டீங்களா அவன் தான் வந்தான்னு சொல்லி, நான் பாருங்க எந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுவா. ஹீரோவுமே அவங்க அம்மா அப்பா முன்னாடி வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. 3 பேரும் அவங்கவுங்க மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே ரொம்ப ரெஸ்பெக்டா பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பரவாயில்ல உன்னோட அப்பா உன்னை ரொம்பவே நல்ல விதமா வளர்த்துருக்காங்க, பெரியவங்களுக்கு நல்லா மரியாதைலாம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அங்க ஹீரோயின் என்னடானா, அப்பா எங்க பாத்ரூம்ல பைப் ரிப்பேர் ஆயிடுச்சு கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, சரிம்மா சரி நான் யாரையாவது வர சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள், நான் பாத்துக்கிறேன், நான் போய் அதை சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஹீரோமே பாத்ரூம்ல வந்துட்டு அதை சரி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் மேல் லோடலோடன்னு பேசிக்கிட்டே இருப்பா. அப்ப ஹீரோமே கொஞ்சம் அமைதியாரு, அப்படின்னா என்னோட வேலையை பார்க்க முடியும், நான் வேலை பார்க்குற வரைக்கும் எதுவும் பேசாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவன் அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோயினி தெரியாம அதை ஆன் பண்ணிடுவாங்க. சவர்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஹீரோவுமே நனைஞ்சு போயிடுவான். ஐயோ நீ வேற நனைஞ்சிட்டே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோவுமே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஹீரோயினி பிடிச்சி ஒரு லிப் லாக் அடிச்சிடுவான். அடிச்சுட்டு 2 பேருமே நனைஞ்ச மாதிரியே வெளியே வருவாங்க. இதை பார்த்துட்டு இவங்க அம்மா அப்பாவும் என்னாச்சு அதை சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் நனைஞ்சிருக்கீங்களே அப்படின்றப்போ, இல்லப்பா சடனா 2 பேரும் நனைகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி போங்க போங்க 2 பேரும் போயிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரையும் அவங்களோட ரூம்க்கு அனுப்பி வைப்பாங்க. அங்க போனா ஹீரோயின்மே அவளோட முடியெல்லாம் காய வச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ திருப்பியும் அவளை பிடிச்சி ஒரு லிப் லாக் அடிப்பான். ஹீரோயின்மே சரி இதுக்கு மேல இங்க இருந்த வேலைக்காகாது, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளோட ரூம்ல இருந்து வெளியே தள்ளிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்க வருவா. 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மாவுமே உங்கள்கிட்ட ஒரு 2-3 கேள்வி கேட்பேன் பதில் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட பொண்ணை எப்போ மீட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோவுமே அவன் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பான். சரி எப்போ உங்க 2 பேத்துக்கும் லவ் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்போ அவங்க அப்பாவுமே சரி சரி குழந்தைங்க சாப்பிடட்டு விடு கேள்வியா கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி 4 பேருமே சாப்பிட்டு முடிச்சு அங்கேருந்து ஹீரோவுமே கிளம்பி போயிடுவான். அப்போ ஹீரோவுமே சொல்லுவான் நீ நாளைக்கு என்னோட அம்மாவை மீட் பண்ணவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே அவனோட வீட்டுக்கு போயிடுவான். இங்கே ஹீரோயினுக்கு தூக்கமே வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவை மீட் பண்ணும்போதே தேவையில்லாம ஒரு பொய்யை சொல்லி அவங்க அம்மாவை ஏமாத்திருப்பா. நாளைக்கு எப்படி போய் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே படுத்திருப்பா. மறுநாள் காலைல விடுஞ்சது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்க அம்மா முன்னாடி வந்து நிப்பா. அம்மா அப்பா இந்த ட்ரெஸ் ஓகேவான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்ப அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, அவங்களோட அம்மாவை நீ மீட் பண்ண போற இந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போவ, கொஞ்சம் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போமா, கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போ, இந்த ட்ரெஸ்ல உன்னை பாக்குறப்போ நீ ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினுமே அதுதான் எனக்கு வேணும், நான் பாக்குறப்ப டிஃப்ரெண்டா தெரியறல, அப்போ ஓகே நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்க இருந்து ஹீரோவோட வீட்டுக்கு தான் வருவாங்க. அங்க பார்த்தா ஹீரோ ரெடியா வாசல்ல நின்றுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினை பார்த்துட்டு என்ன பயங்கரமா மேக்கப் போட்டிருக்க அப்படின்றப்போ, ஆமா அவங்க அம்மாவுக்கு அடையாளம் தெரியக்கூடாதுல்ல, அதனாலதான் இந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கன்னத்துல வேற ஒரு மச்சம் வச்ச மாதிரி பிளாக் கலர்ல மைய வச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோமே இது ஏன் தேவையில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க போவான். அப்ப ஹீரோயின்மே சொல்லுவாங்க, இல்ல அது நான் வேணும்னு தான் அதை மாதிரி வச்சிருக்கேன், இந்த மாதிரி மை வச்சவனதான் என்ன பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுதுல, உங்க அம்மா என்ன கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மார்வேஷமே போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோமே சிரிச்சுக்கிட்டே மார்வேஷம் பயங்கர சூப்பரா இருக்கு, வா வந்து எங்க அம்மாவை மீட் பண்ணி, எங்க அம்மா எப்போவோ அந்த இன்சிடென்ட் எல்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவான்.
அவளை பார்த்தோன்னே ஹீரோவோட அம்மா ரியலைஸ் பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணு தானே அன்னைக்கு பார்த்த பொண்ணுன்னு சொல்லிட்டு, நீ அந்த பொண்ணு தானே அன்னைக்கு அந்த ஃபிஷ்ஷை கூட என்னை வாங்க விட மாட்டேன்னு சொன்னியே அப்படின்னோன்னே அவளுமே, ஐயோ ஆண்டி தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்களுமே, சரி சரி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு இருப்பாங்க. 2 பேருக்குமே என்ன பேசுறதுனே தெரியாது. மாற்றி மாற்றி ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஹீரோவும் அவங்க அக்காவும் சமையல் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அக்கா காய்கறிலாம் கட் பண்ணுவாங்க. அதை பார்த்த ஹீரோவுமே, இங்கே பாரு எதுவுமே ஈக்குவலாகவே இல்லை, கரெக்டாக கட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தவொன்னே அவங்க அக்காவுக்கே டென்ஷன் ஆகிடும். சரி உன்னோட வேலையை நீயே பாரு, என்னாலாம் இதுக்கு மேலே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு அங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பேசுனே தெரியாது. திருப்பியும் மாற்றி மாற்றி ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோயினுக்கும் என்ன பேசுனே தெரியாதனால, சரி நான் ஹீரோ கூட போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போவா. அவளுமே அங்கே போயிட்டு ஒரு முட்டையை உடைப்பா. உடச்சிட்டு பாத்திரத்தில் ஊற்றுறது பதிலாக பாத்திரத்தை விட்டு கீழே ஊற்றிடுவா. இதை பார்த்தோன்னே ஹீரோனோட அக்கா, அங்கே பாரு அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஹீரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு விடு ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோனோட அக்காவுக்கு, டே நாங்கள் ஏதாவது பண்ணிட்டோன்னா அப்படி இப்படின்றான், அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க 2 சமைக்கிற மாதிரியே தெரியாது. 2 பேரும் விளாண்டுக்கிட்டே காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோட அம்மாவுமே, இவங்க சமைச்சு எப்படி நமக்கு சாப்பாடு கொடுக்க போகிறதில்ல, பேசாமல் ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டருமே பண்ணிடுவாங்க. அப்போ ஹீரோவோட அக்காவுமே சொல்லுவாங்க, அம்மா இப்போதைக்கு சாப்பாடு வர்ற மாதிரி தெரில, பேசாமல் நீ ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்றப்போ, நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. ஒரு வழியாக இவங்களுமே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி வருவா. ஹீரோ கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோ திருப்பி அவளை கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவான். அப்போ ஹீரோயின்மே, நோ இதுக்கு மேலே முடியாது, நான் உன்னோட அம்மாவை பார்த்தாச்சு, நீ எங்கள் வீட்லேயும் என்னோட பேரண்ட்ஸை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கலாம், இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி நடந்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வீட்டுக்குள்ளே போவா. இவ திரும்பி வந்து ஹீரோவை பிடிச்சி கிஸ் கொடுத்துட்டு இருப்பா. வேண்டான்னு சொன்ன இவ திருப்பி வந்து ஹீரோவை பிடிச்சி கிஸ் அடிச்சிட்டு இருப்பா. அந்த இடத்துல பார்த்தா ஒரு லைட் வெளிச்சம் தெரியும். என்னடா லைட் வெளிச்சம் தெரியுதுன்னு 2 பேருமே திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா ஹீரோனோட கிளாஸ் மட்டும் தான் வந்திருப்பான். இவங்க 2 இங்கே க்ளோஸாக இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கே அங்கே பயங்கர ஷாக்கிங் ஆகிடும். ஹார்ட்டே வெடிச்ச மாதிரி ஆகிடும். அவனுமே ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்றப்போ, ஆமாம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவான். அதை கேட்டுட்டு இவனுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். இதையே நீ என்கிட்ட முதல்ல சொல்லவே இல்லை, இவ்வளோ நாள் உன் கூட தானே இருந்தேன், ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்றப்போ, ஆல்ரெடி இதை உன்கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சி அன்றைக்கி கால் பண்ணேன், ஆனால் நீ தான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டல, அதனால தான் சரி ஃப்ரீ ஆனதுக்கு அடுத்து நான் சொல்லலான்னு சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். ஓ நான் தான் ரொம்ப பிஸி ஆகிட்டனோ, சரி ஓகே இதை சொல்கிறதுக்காக தான் அன்றைக்கி நீ கால் பண்ணியிருந்தியா அப்படின்றப்போ, இல்லை இதை மட்டும் இல்லை, நான் அந்த எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிட்டேன், அதை சொல்கிறதுக்காக தான் உனக்கு நான் கால் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாள். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒன் சைடாக ரொம்பவே அவளை லவ் பண்ணியிருந்திருப்பான். கடைசி வரைக்கும் இவன் சொல்லியிருக்கவே மாட்டான், இப்போ கூட சொல்லவும் மாட்டான். சரி எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுவான். அங்கே கட் பண்ண இங்கே ஹீரோயினே தான் காட்டுவாங்க. ஹீரோயினையும் அவள் ஃப்ரெண்டு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அந்த இடத்துல அசிஸ்டன்ட்மே உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே இவளோட ஃப்ரெண்டுமே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பா. இதை நோட் பண்ண ஹீரோயின்மே, என்ன உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்றப்போ, இல்லை எனக்கு அவனெல்லாம் பிடிக்காதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆனால் அவன் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்குறப்போ ஹீரோயினுக்கே தெரிஞ்சிடும் இவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்றது. நான் பார்க்குறப்போ எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது, அவன் ஒரு ப்ளே பாய், அதனால நான் சொல்கிறேன் அப்படின்றப்போ, சேச்சா அவன் அப்படிலாம் இருக்க மாட்டான், பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி இருக்கே அப்படின்றப்போ, உனக்கு அவனை பற்றி தெரியல அவ்வளோதான், சரி உனக்கு அவனை பிடிச்சிருச்சுன்னு சொல்லலை, நானே உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன், அவனை பற்றி தெரிஞ்சுக்கோ, நீயாவே நேரடியாகவே தெரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத விட நீ நேராக தெரிஞ்சுக்கிறதே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை போய் பேசுவா. இந்த மாதிரி அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவனுமே சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவான். அங்கே போயிட்டு ஹீரோயின்மே, நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே வெளியே போயிடுவாங்க. 2 பேருமே பேசிகிட்டு இருக்கப்போ இவனுமே கேட்பான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்றப்போ அவளுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஆனால் அவள் பொய் தான் சொல்லுவாள், ஆனால் அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கும். அது எல்லாத்தையுமே இவனே கண்டுபிடிச்சிடுவான். அப்போ இவனுமே சொல்லுவான், உனக்கு என்ன பிடிக்கல, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டவொன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையாவா சொல்கிற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னப்போ அவனுமே சும்மா விளையாட்டுக்கு சொல்லி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அதை கேட்டவொன்னே இவளுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி விஷயத்துல இல்லாமல் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, என்னோட கேரக்டரே அதுதான், நான் இப்படி தான் எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருப்பேன், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஜாலியாக பேசுவேன், எதையுமே நான் சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டேன், உனக்கு என்னை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன், நான் ஒரு ப்ளே பாய், நீ வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூரத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவான். பேசின கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணை மடக்கிடுவான். அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவான். அப்போ அந்த கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, நீ இன்னும் இங்கேருந்து போகவே இல்லையா, இங்கே தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ கூட வந்த பொண்ணுமே, இது யார் அப்படின்றப்போ, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டவுடனே அந்த கூட வந்த பொண்ணுமே அவன் மூஞ்சில தண்ணி ஊற்றிட்டு அங்கேருந்து கோவமா போயிடுவா. இதை பார்க்குற இந்த பொண்ணுக்குமே ஒரு மாதிரி சங்கட்டமாகவே இருக்கும். அப்போ இவனுமே சொல்லுவான், இங்கே பாரு இதுதான் என்னோட ஒரிஜினல் கேரக்டர், இப்படி தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தேன்,
இப்போ நான் ஒரு பொண்ணை உண்மையாகவே லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணுக்காக நிறையா விஷயங்களை நான் மாற்றிக்கிட்டேன், இப்போ நான் அந்த பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், அதனால உனக்கான ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க, என்னை நீ மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட்மே அங்கேருந்து போயிடுவான். அசிஸ்டன்ட்மே அங்கேருந்து போனதுக்கு அடுத்து ஹீரோயின்மே வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து நேராக பாருக்கு தான் வருவான். பாரில் வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ஹீரோவோட அக்காவுமே வருவாங்க. இவனை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ அவனுமே அவன் சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே அவகிட்ட உளர ஆரம்பிச்சிடுவான். ஹீரோயினை ஒன் சைடாக ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் நான் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே உங்கள் தம்பி முந்திக்கிட்டான், அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றப்போ நீ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றப்போ எனக்கு தான் அந்த தைரியம் இல்லாமல் போயிடுச்சு, உங்கள் தம்பிக்கு தான் பார்த்த உடனே அவன் லவ்வை சொல்லிட்டான், அந்த தைரியம் இருந்துச்சுன்னா எப்போவோ நான் என்னோட லவ்வை சொல்லியிருப்பேன் அவகிட்ட, இப்போ சொல்லாமல் இருந்தது தான் என்னோட தப்பு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அப்போவே சொல்லியிருந்திருக்கணும், சொல்லியிருந்தா கண்டிப்பாக இப்போ ஹீரோயின் ஏன் கூட இருந்திருப்பா, இப்போ உங்கள் தம்பி லவ் பண்ணிட்டான், பரவாயில்ல இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவள் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தா இவ்வளோ வருஷம், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவள், நான் ரொம்பவே லக்கி தான் அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு, இனிமேலும் அவள் கூட நான் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். இதெல்லாம் கேட்குறப்போ ஹீரோவோட அக்காவுக்குமே அவன் மேலே கொஞ்சம் ஃபீலிங் வர்ற மாதிரி இருக்கும். அவளுமே சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவா. கிளம்பி வந்துட்டுமே அவனை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்பா, அந்த கிளாஸ்மேட்டை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பா. என்னாச்சு எனக்கு, ஏன் நான் அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க இவங்க வீட்டில். இங்கே ஹீரோயின்மே அவங்க வீட்டில இருந்து கிளம்பி கடைக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. வர்ற வழியில பார்த்தா ஒரு ஆள் அங்கே ஒளிஞ்சிட்டு இருப்பான். ஏன் இந்த ஆள் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்ல ஒரு கார் வந்துட்டு இருக்கும். கரெக்டாக இவன் உள்ள போய் விழுந்துட்டு ஐயோ என் கார்லேயே காரை விட்டு ஏற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த காரில் வந்தது யாருன்னா ஹீரோனி அக்கா இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்றப்போ நீ காரை விட்டு என் மேலே ஏற்றிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவளுமே சொல்லுவா, இல்லை இல்லை நான் பார்த்து தான் வந்தேன், உங்கள் கார்லலாம் என்னோட கார் ஒன்றும் ஏறலை அப்படின்றப்போ, இல்லைம்மா நீ என்னை ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை காசு எடு, இதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா, ஒழுங்கு மரியாதை காசு எடு அப்படின்றப்போ இவளுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு காசு எடுக்க போவா. அதுக்குள்ளே பார்த்தா இங்கே ஹீரோயின்மே மாசமான மாதிரி வந்துட்டு அவனை டச் பண்ணுவா. அவனுமே யார் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயின்மே தெரியாத மாதிரி கீழே விழுந்துடுவாங்க. என்னை எப்படி நீ கீழே தள்ளி விடுவேன், இங்கே பாரு என் வயிற்றுல குழந்தை இருக்குது, இப்போ என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ நான் உன்னை சும்மா விட மாட்டேன், போலீஸ் கால் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னவொன்னே அதை கேட்டுட்டு அந்த திருடனுமே அங்கேருந்து பயந்து ஓடிடுவான். ஹீரோயின்மே அவங்க வயிற்றுக்குள்ள இருந்து அந்த ஹெல்மெட்டை தான் வெளியே எடுப்பாங்க. அந்த ஹெல்மெட்டை வச்சு தான் இவ்வளோ நேரம் ஏமாத்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுமே ஹீரோயினை பாராட்டுவா, பயங்கர புத்திசாலியாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்கேருந்து கிளம்பி ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் வருவாங்க. அங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினா நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இவளுமே சலிக்காமல் கேட்டுட்டு இருப்பா. ஹீரோயினி பயங்கரமாக சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. அதை கேட்டுட்டு இந்த பொண்ணுமே சொல்லுவா, இதனால தான் என்னவோ ஹீரோக்கு நான் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன், உன் கூட இருக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, அதனால தான் ஹீரோக்கும் அந்த ஹாப்பினஸ் இருக்குது, அதனால தான் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயின்மே ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கேன் அதனால தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒன்று ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோ அவங்க அக்கா அசிஸ்டன்ட் அந்த பொண்ணுன்னு 4 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுமே ஹீரோயினை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பா. நான் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோயினை மீட் பண்ணிட்டு இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுபோல் ஹீரோயினை மீட் பண்ணதுலேருந்து தெரியுது அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு கூட இருக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதனால தான் என்னவோ உனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோமே ஆமாம் அதனால தான் எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே நம்ம இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க இப்போ பண்ணுற அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு, ஆனால் அந்த வேலை விஷயமா நீ ஃபாரின் போக வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெலாம் நான் ஹீரோயின்ட்ட போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து போவான். அதை பார்க்குற அவங்க அக்காவுமே ஐயோ சாமி முடியலடா இவன் தொல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கேருந்து ஹீரோமே கிளம்பி ஹீரோயினோட கடைக்கு தான் வருவாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.